ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனல் பேர் இன்னும் வைக்கல. பீஜமுடு டான் 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 டான். முதல்ல பேர் வைங்கடா, அப்புறம் பிஜிஎம் போடுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சொல்லிட்டு கிளம்பு. பொதுவா பேசஞ்சர் ஃப்ளைட்லாம் வெள்ளை கலரா தான் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முதல் ரீசன், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதிகமான காஸ்ட் செலவாகும்னு சொல்றாங்க. ஏன் வெள்ளை கலரும் பெயிண்ட் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மற்ற பெயிண்ட் எல்லாம் அடிச்சா அது ஃபேட் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை அடிக்கடி மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா வெள்ளை கலருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை கம்மி. ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளை கலர் மற்ற கலரை விட கொஞ்சம் பிரதிபலிப்பு அதிகமா இருக்கக்கூடியது. அதனால வெப்பத்தை உள்வாங்கிக்கிறாம வெளியே விட ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கூலா இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளைட்டுக்கு வெளியே எங்கேயாவது பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா வெள்ளை கலர்ல அது கிளியரா தெரிஞ்சிடும். அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். எப்படின்னா, எந்திரன் படத்துல வசீகரன் மாட்டுற மாதிரி மே அப்படின்னு டேமேஜ் மாட்டிக்கிறோம். நம்ம வீட்டுல ஸ்டோர் ரூம்ங்கிறது 8க்கு 8 10க்கு 10 இருக்கும். என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? எங்க வீடே ஸ்டோர் ரூம் சைஸ் தான்ப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது அமேசானோட குடோன் பாத்தீங்கன்னா 17 ஃபுட்பால் கிரவுண்டுக்கு சமமா இருக்குமா. சே பாவம்பா. ஏன்? இனிமே அவங்க எங்க போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க? 1440ல ஒரு வாட்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதுதான் உலகத்திலேயும் மிக பழமையான வாட்ச். அதுவும் அது ஒரு வானியல் கடிகாரம். நம்மள நிறைய பேர் ஜிம்முக்கு போவோம். அங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ற தம்பிள் இருக்குல்ல, அந்த தம்பிள்ல இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நம்ம டாய்லெட் சீட்ல இருக்கிற பாக்டீரியாஸை விட 362 மடங்கு அதிகமா இருக்குமா. காஃபி குடிக்கும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நம்ம ஒரு நாளைக்கு 6 தடவை காஃபி குடிக்கிறது 22% ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு அதிகப்படுத்துமா. அதுல காஃபியே இல்லதானே, நீங்க பில்டப் தானே பண்றீங்க. எஸ், இதுல காஃபியே இல்லை. ஏன்னா எனக்கு உயிர் வாழணுன்ற ஆசை ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்புறம் ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் ஏன் மஞ்சள் கலராகவே இருக்கு? ஸ்கூல் பஸ்ஸஸோ ஸ்கூல் வேனோ எதை எடுத்துக்கிட்டாலும் ஏன் மஞ்சள் கலராக இருக்கு அப்படின்னா, மஞ்சள் கலரோட அலைநீளம் வந்து ரொம்ப அதிகம், சிவப்பு கலரை விட கொஞ்சம் கம்மி. அதனால தான் சிவப்பு கலரு டேஞ்சரான ஏரியாஸ்க்கெலாம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக மஞ்சள் கலர்லாம் பஸ்ஸுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மஞ்சள் கலர் பெயிண்ட் ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, அது பனி பிரதேசமாக இருந்தாலும் சரி, பனி மூட்டமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, மற்ற கலரை விட மஞ்சள் கலர் கொஞ்சம் பிரதிபலிப்போட தெளிவாக தெரியுன்றதுக்காக. ஹாய், உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமசாமி. உங்கள் பேர்? என் பேர் குப்புசாமி. இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போது அவரோட பேரை நம்ம மறுநாள்லேயும் மறந்துடுவோம். மறுபடியும் அவரை சந்திக்கும் போது, ஆமாம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம். இது ஏன் அப்படி மறந்து போகுது அப்படின்னா, இப்போ அவங்களேவும் நான் போய் சினிமா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா சினிமா போய் பார்த்தேன் அப்படிங்கிறத உங்களால் மனசுக்குள்ள காட்சித்தன்மையை ஓட்ட முடியும். ஆனால் ராமசாமின்னு சொல்கிற பேரை உங்களுக்குள்ள காட்சித்தன்மை படுத்த முடியாது. அதனால அது நம்மளோட மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆகிறது கிடையாது. இன்னமும் ஒரு சில பேர் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகலாம். அந்த பெயர்கள்லாம் இதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பெயராக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பகத்சிங்னு உங்ககிட்ட யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உங்களால மறக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவரு சுதந்திர போராட்ட தியாகி. அப்படிங்கும்போது அந்த பேர் உங்களுக்கு மறக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே உன் பேரை பதிவு பண்றியாக்க? ஆமா, என்னோட பேரும் பகத்சிங். பீஜமுடு டான் 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 டான்.